ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பாக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்மூதி தான் கொடுக்க போறோம். அது எப்படி செஞ்சு கொடுக்குறோம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோம், அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. செவ்வாழை கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லா இருக்கும், நரம்புலாம் நல்ல பலமாக இருக்கும், ஜீரணமாகும் நல்லபடியாக. அதே மாதிரி டைஜஷன் நல்லா ஆகும். விட்டமின் சியும் B6ம் இருக்குது. அதில் பொட்டாசியம் பீட்டா கரோட்டின்லாம் இருக்குது. சத்தான வெயிட் கெயின் ஆகும். செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் முந்திரி நம்ம கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். குழந்தைங்களோட growth-க்கு நல்லது. அது குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இதில் கிடைக்குது. அதே மாதிரி இது சாப்பிடும்போது நல்ல செரிமானமாகும். அதே மாதிரி நீங்கள் முந்திரி வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்குறது ரொம்பவுமே நல்லது. 6 monthsலேருந்து நீங்கள் வந்து முந்திரி கொடுத்துடலாம். பாதாம் கொடுக்குறனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா, பாதாம் கொடுக்குறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவுமே நல்லது. பாதாம் பாலாக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து growth-க்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்புறம் கால்சியமும் மேக்னீஷியமும் இருக்கிறனால எலும்புக்கும் பல்லு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாதாம் வந்து பாலாக நம்ம கொடுக்கும்போது அது ஒரு பாதாமில் வந்து 19 கிராம் புரதம் இருக்குது, 12 கிராம் நார்ச்சத்து இருக்குது, 3 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே குழந்தைக்கு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஆட்டை கொடுக்கும்போது அன்லிமிட்டடான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பு திராட்சை கொடுத்தா இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் பெரியவங்களுக்கு ரத்த சோகை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதுலேயும் குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், செரிமானம் நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், காய்ச்சல் வராமல் தடுக்கும். அதே மாதிரி லூஸ் மோஷன் வராது. அதே மாதிரி குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். அதே மாதிரி பாலில் வந்து எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இருக்குது. குழந்தைங்களோட growth-க்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டிக்கு நல்லது. பிரஸ்ட் மில்க் கொடுக்கும்போது இம்யூனிட்டிக்கு ரொம்பவுமே நல்லது. டைஜஷன் நல்லாகும், பிரைன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், ஐ டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். சாலிட் ஃபுட்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் குழந்தைங்களுக்கு. மில்க் கொடுக்கறனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பாப்பா காலையில் கொடுத்த ஸ்மூத்தி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு செவ்வாழைப்பழம், முழு செவ்வாழைப்பழமும் எடுத்துட்டேன் நான். செவ்வாழைப்பழம்னாவே அது பெருசாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு முழு செவ்வாழைப்பழம் எடுத்துட்டேன். ஊற வச்ச பாதாம் நேற்று நைட்டே நான் பாதாம் ஊற வச்சுட்டேன். அதை வந்து தோல் உரித்து எடுக்க போகிறேன். அதே மாதிரி முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து 6 இருக்குது. இதில் 1 எடுத்துருவேன். 5 முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பசும்பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாதாம் வந்து ஒன்று தோல் உரித்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தோல் உரித்து எடுத்து வைக்கல. சரி, நான் முழுசாக இப்படி எடுத்து போட்டோம்னா ஒரு சிலவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால் வந்து நான் ஊற வச்சதை அப்படியே எடுத்து காமிச்சிட்டு உரித்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்க போகிறோம். அதுதான் காலையில் தனியாக காலையில் டிஃபனே இன்றைக்கி அதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாழைப்பழ தோலை உரித்து கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். முழு செவ்வாழைப்பழமே தான் போட போகிறோம். நீங்கள் வந்து பாதி கொடுக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. 1 வயசுக்கு மேலே ஆச்சு பாப்பாவுக்கு. 1 வயசு 3 மாதம் ஆச்சு. நான் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் முழுசாக கொடுக்குறேன். ஏன்னா காலையில் வயிறு ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் காலையில் பால் ஒருக்கா, பிரஸ்ட் மில்க் ஒருக்கா குடிச்சிருக்கா. அது இல்லாமல் பசும்பால் 1 கிளாஸ் குடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ இது கொடுக்க போகிறோம். ஒரு பழம் முழுசாகவே எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி போட்டுக்கலாம். வெட்டி போட்டுட்டு பாதாம் உரிச்சு வச்ச பாதாம், முந்திரி ஒரு 4 முந்திரி, 6 இருந்துச்சு. அதில் 1 எடுத்துட்டேன். சாரி, 5 முந்திரியும் திராட்சையும் போட போகிறோம். திராட்சை வந்து இனிப்புக்காக, டேட்ஸும் போடலாம். நான் என்னோட டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் டேட்ஸுக்கு எடுக்கலை, நான் திராட்சை எடுத்துட்டேன். அதை மிக்சியில் அடிச்சிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் பாப்பா காலையில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. பாப்பா ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறதுனால ரொம்பவுமே இழைச்சிட்டா. சரி, அதனால் காலையில் இனிமேல் இதை கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இது கொடுத்துருக்கேன். இதோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். எப்பயுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் நான் பெனிஃபிட்ஸ் போடுவேன். இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நான் பெனிஃபிட்ஸ் போட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க ஃபுட் ரொட்டீன் வீடியோ வேணுங்கிறவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.